அல்லாஹ் என்ன செய்யல, முகமது கிட்ட கொடுக்க வேணாம், அலிகிட்ட கொண்டு போய் கொடுன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தடுக்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தவறு அல்லாஹு தஆலா சுட்டி காட்டல. அல்லாஹு தஆலா பாதுகாக்கணும். ஷியாக்களுடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ்வே அவங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்காங்க. ஷியாக்களுடைய நம்பிக்கை என்ன சொல்லுது என்றால், அல்லாஹ்வே அவர்களுக்கு அநியாயம் செய்ததாக ஷியாக்கள் சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிறப்பிக்க போய் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஆபத்தாக அமைஞ்சி அல்லாஹ் விஷயத்திலும் பழி சுமத்துகின்ற ஒரு நம்பிக்கை ஷியாக்களிடம் இருக்கிறது. இப்ப இந்த அளவுக்கு ஷியாக்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய தூதுத்துவத்தில் அவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹுவை பழிக்கின்ற அளவுக்கு, அல்லாஹுவை குறை கூறுகின்ற அளவுக்கு சென்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களா அல்லது அலி அலி சிறந்த ஆளா? இந்த நம்பிக்கைப்படி பார்த்தா இந்த சமுதாயத்திலேயே மிகவும் சிறப்புக்குரிய ஆள்னு நாம யாரை சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றோம். ஆனா ஷியாக்களுடைய இந்த நம்பிக்கைப்படி ரசூலுல்லாஹ் சிறந்த ஆளா அலி அலி சிறந்த ஆளா? அலி அலி தான் சிறந்தார். ஏன்? ரசூலுல்லாஹ் அனுப்பப்பட்ட நோக்கமே அலி அலியை பின்பற்ற சொல்லி அழைக்கிறதுக்கு தான். அப்ப இங்க முழுமையான சிறப்பு அலி அலிக்கு வழங்கப்படுது. இதை நானாக சொல்லல, அவர்களுடைய இமாம்கள் அவர்களுடைய நூல்களில் சொல்கிறார்கள். அல் மஜ்லிசி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரதானமான அறிஞர்களில் ஒருவர் பிஹாருல் அன்வார் என்ற நூல்ல ஒரு தலைப்பை போடுறார். என்ன தலைப்பு என்றால், பாபுன் தஃதீலுஹும் அலைஹிஸ்ஸலாம் அலல் அம்பியாஇ வ அலா ஜமீஇல் ஹல்கி வ அஹ்தி மீசாகிஹிம் அன்ஹும் வ அனில் மலாயிகதி வ அன் சாயிரில் ஹல்கி வ அன்ன உலில் அஸ்மி இன்னமா சாரு உலில் அஸ்ம் பிஹுப்பிஹிம் ஸலவாத்துல்லாஹி அலைஹிமுஸ்ஸலாம். என்ன தலைப்பு? இமாம்கள், அதாவது ஷியாக்கள் நம்புகின்ற இமாம்கள் நபிமார்களை விட சிறந்தவர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் விட சிறந்தவர்கள், மலக்குகளை விட சிறந்தவர்கள், ஏனைய படைப்பினங்களிடமும் இதே உடன்படிக்கையை தான் அல்லாஹு தாலா செய்தான். அதுபோன்று உலுல் அஸ்ம், அல்லாஹு தாலா குர்ஆன்ல சில ரசூல்மார்களை மிகவும் பிரபல்யமான அல்லது மிகவும் முக்கியமான மிகவும் சிறப்புக்குரிய ரசூல்மார்களாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல 5 ரசூல்மார்களை இனங்காட்டுறான். அவங்கள உலுல் அஸ்ம் என்று சொல்லி அவங்களுக்கு பெயர் சொல்கிறான். அந்த ரசூல்மார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படி ஒரு 5 ரசூல்மார்களை சொல்றான். இப்ப இவங்க ஷியாக்களோட நம்பிக்கை என்னென்றால், எல்லோரையும் விட அலி அலி தான சிறப்புக்குரியவர். அப்ப இந்த தலைப்புல என்ன சொல்றாங்கன்றால், உலுல் அஸ்ம்கள் கூட எப்ப அவங்களுக்கு உலுல் அஸ்ம் இந்த சிறப்பு வந்துச்சாமண்டால், அலி அலி அவர்களுடைய இமாம்கள் பற்றிய சிறப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டதனால் தான் உலுல் அஸ்ம் என்ற சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சிச்சான். நபிமார்களில் மிகவும் சிறந்தவர்கள், ரசூல்மார்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்ற சிறப்பு இந்த இமாம்களால் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப ஷியாக்களுடைய நம்பிக்கை இப்படி சொல்கிறது. இது அவரோட தலைப்பு. மஜ்லிசி என்று சொல்லக்கூடியவர் பிஹாருல் அன்வார் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய முக்கியமான 8 நூல்களில் ஒன்றான அந்த நூல்ல அவர் போடக்கூடிய தலைப்பு இது. இந்த தலைப்பை போட்டுட்டு அந்த தலைப்பு கீழே அவர் சொல்றாரென்றால், இந்த தலைப்பை பற்றி பேசுகின்ற அல்லது இதை உறுதிப்படுத்துகின்ற அறிவிப்புகள் லா துஹ்ஸா, மட்டிட முடியாத அளவுக்கு, கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அப்படி என்று சொல்லிட்டு சில அறிவிப்புகள் அவர் சொல்றார். அப்ப இது ரசூல்மார்கள் விஷயத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் ஷியாக்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்பும் போது நம்ம என்ன சொல்றோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தது, இதைத்தான் நம்ம சுன்னான்னு சொல்றோம், இதைத்தான் நம்ம ஹதீஸ் என்று சொல்றோம். அல்லாஹு தஆலா இதைத்தான் ஹதீஸ் என்று சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த இமாம்களும் அப்படித்தான் சொல்கிறார்கள். நம்ம மேலுக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு,
வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இப்ப தூதர் கொண்டு வந்தது ஒன்று சொல்லாக இருக்கலாம், அல்லது செயலாக இருக்கலாம், அல்லது அங்கீகாரமாக இருக்கலாம். இது மூன்றையும் தவிர்த்து வேறொன்றும் வராது. அதுக்குள்ள ஒரு ஆள் கொண்டு வந்ததில்லை. இப்ப இந்த மூன்றும் தான் ஹதீஸ். ஆனா ஷியாக்கள்ட ஹதீஸ் என்னண்டா, ஈரானினுடைய யாப்பு, ஈரானினுடைய அரசியல் அமைப்பு ஹதீஸண்டா சுன்னாண்டா என்ன என்று விளங்கப்படுது. என்ன சொல்லுது? சுன்னத்துல் மஅசூமீன அலைஹிமுஸ்ஸலாம், இமாம்களுடைய சுன்னா, இமாம்களுடைய வழிமுறை, அதுதான் ஷியாக்கள் இருக்கக்கூடிய சுன்னா, அதுதான் ஷியாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். இப்ப ஷியாக்கள்ல ஒருவர் எங்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு ஹதீஸ் வருது என்று சொன்னாரென்றால் நாம கவனமா இருக்கணும். ஏன்? நம்ம சொல்ற ஹதீஸ் அல்ல அவர் சொல்ற ஹதீஸ். அவர் சொல்லுகின்ற ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதாக இருக்கலாம், அவர்களுடைய இமாம்கள் சொன்னதாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் செய்ததாக இருக்கலாம், அவர்களுடைய இமாம்கள் செய்ததாக இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்ததாக இருக்கலாம், அவர்களுடைய இமாம்கள் அங்கீகரித்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாவற்றுக்கும் ஹதீஸ் என்றுதான் அவர்கள் சொல்வார்கள், எல்லாவற்றுக்கும் சுன்னா என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். ஹதீஸுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம் இது. அப்ப அவங்க எங்கள்கிட்ட வந்து ஹதீஸ் என்று என்ன சொல்றாங்களா இருந்தால் அவர்கள் ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய வரைவிலக்கணம் வேற. எனவே நாங்க அந்த நேரம் அவதானமாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியது, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா மக்களுக்கு சொல்றான், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று ரசூலுல்லாஹ்வை சொல்றான். ஆனா ஷியாக்கள் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மட்டும் பின்பற்றாதங்க, அவர் கொண்டு வரது மட்டும் சுன்னா இல்ல, எங்கட இமாம்கள் கொண்டு வரதும் சுன்னாதான், 10-11 அவரையும் பின்பற்றணுமே தவிர அவரை மட்டும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லி ஷியாக்கள் சொல்கிறார்கள். இதை இன்னும் விளக்குறது தொடர்பாக உசூலுல் ஃபிக்ஹில் முகாரன் என்று சொல்லக்கூடிய முகஃபர் என்பவருக்குரிய நூல்ல ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு என்றால், இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொறுப்பு என்னென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தவற்றை எற்றி வைப்பதற்கு அவர்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறார்கள். நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தீர்ப்பு சொல்வது அவர்களுடைய பொறுப்பு. எனவே எந்த ஒரு தீர்ப்பை சொன்னாலும் அவர்கள் அல்லாஹ் கிட்ட அந்த விஷயத்தில முடிவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல தீர்ப்பு சொல்லிட்டாங்கடா, அல்லாஹ்வே அந்த விஷயத்துல தீர்ப்பு சொல்லி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி உசூலுல் ஃபிக்ஹில் முகாரன்ல சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்ல வரார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதுக்கும் இமாம்கள் சொல்லுவதற்கும் வேறுபாடு கிடையாது, ரெண்டுமே ஒன்றுதான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கிட்ட இருந்து அறிவிக்கிறாரண்டா அதே மாதிரி தான் இமாம்களும் அல்லாஹு தஆலாவிடம் இருந்து அறிவிக்கிறார்கள் என்று சொல்லி ஷியாக்களுடைய இந்த அறிவிப்பு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாதிரி ஃபையாதுக்குரிய தாரிகுல் இமாமா என்று சொல்லக்கூடிய நூல்ல அவர் என்ன சொல்றார் என்றால், ஷியாக்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ்களுக்கெல்லாம் அஹ்லு சுன்னாக்கள் சொல்வதை போன்று ஆதாரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை ஷியா வந்து ஹதீஸ் என்று சொல்லுவான், எங்க வருதுன்னு கேட்டா அவன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் இன்னார் அறிவிக்காண்டே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிவிப்பாளர் வரிசை அவர்களுக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் இமாம் சொல்றதெல்லாம் இறைவன்கிட்ட இருந்து நேரடியாக அவர் சொல்றார், இறைவன்கிட்ட இருந்து நேரடியாக அவர் சொல்கிறார். எனவே நேரடியாக சொல்லுகின்ற போது அறிவிப்பாளர் வரிசை தேவையில்லை. இமாம் ஷியாக்களுடைய இமாம் ஒன்றை சொன்னார் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல்லுவார். ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து சஹாபி கேட்டார், சஹாபி கிட்ட இருந்து தாபி கேட்டார், தாபி கிட்ட இருந்து தப தாபி கேட்டார், இன்ன தப தாபி எனக்கு இதை சொன்னார் என்று அறிவிப்பாளர் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சும்மா சொல்லலாம். ஏனென்றால் அவர் பேசுறதெல்லாம் வஹி, அல்லாஹ் கிட்ட இருந்து அவர் பேசுறார். எனவே அறிவிப்பாளர் வரிசை அவருக்கு தேவையில்லை, ஆதார நூல்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் ஷியாக்களுக்கு அவசியம் இல்லை.
இப்ப இமாம் சொல்றதெல்லாம் நேரடியாக அல்லாஹு தாலாவிடம் இருந்து சொல்கிறார் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அல் ஏத்திகாதாத் என்று சொல்லக்கூடிய இப்னுல் பாபவைஹி என்பவருக்குரிய நூல்ல இது இன்னும் தெளிவாக வருகிறது. கவுலுஹும், இமாம்களுடைய கூற்று கவுலுல்லா, அல்லாஹுடைய கூற்று. கவுலுஹும் கவுலுல்லா, இமாம்கள் ஒன்றை சொன்னாங்க என்றால் அது அல்லாஹ் சொன்ன மாதிரி, அது அல்லாஹுடைய கூற்று. வ அம்ருஹும் அம்ருல்லா, அவர்கள் எதையாவது ஏவினார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஏவின மாதிரி, அது அல்லாஹுடைய ஏவல். வ தாஅத்துஹும் தாஅத்துல்லாஹ், அவர்களுக்கு நாம் வழிபடுவது அல்லாஹுக்கு வழிபடுவதை போன்றது. வ மாசியத்துஹும் மாசியத்துல்லாஹ், அவர்களுக்கு நாம் முரண்படுவது அல்லாஹுக்கு முரண்படுவதை போன்றது. வ இன்னஹும், ஏனென்றால் அவர்கள் லம் யந்திகு இல்லா அனில்லாஹி தஆலா, அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அல்லாஹ்விடம் இருந்துதான் சொல்கிறார்கள். வ அன் வஹீஹி, அல்லாஹு தஆலாவுடைய வஹீன் மூலமாகத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய மனோ இச்சைப்படி அவர்கள் எதையும் சொல்வதில்லை. எனவே ஷியாக்களுடைய இமாம் ஒரு விஷயத்தை சொன்னார் என்றால் அதுக்கு நாம அடிபணியணுமாம், அவர்கள் அதற்கு அறிவிப்பாளர் வரிசை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்ப இப்ப அவங்களோட மார்க்கம் புராணம் மாதிரி போயிடுச்சு. என்ன, ஒரு பக்கத்துல பார்த்தோம்னால் அவங்களோட மதம் அவர்களுடைய மார்க்கம் கிட்டத்தட்ட ஒரு புராணம் மாதிரி. ராமன் இருந்தார், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த அவர் இருந்தார், இவர் இருந்தார், இந்த மாதிரி நடந்துச்சு, அப்படி இருந்தார், இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நிறைய கதைகளை எல்லாம் நாம தமிழ் புத்தகத்துல படிப்போம், ஸ்கூல் தமிழ் புத்தகத்துல. இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கா. ராமர் இத்தனாம் ஆண்டு வாழ்ந்தார், உதாரணமா 500ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் 500ல வாழ்ந்தார் என்றால் 500ஆம் ஆண்டு அவர் வாழ்ந்தார், 510ல வாழ்ந்த இன்னார் அவர் கண்டதாக சொல்றார், 510ல வாழ்ந்த ஆள்கிட்ட 530ல வாழ்ந்தால் கேட்டார். இப்படி தொடர்பான அறிவிப்பாளர் வரிசை அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது என்ன, புராணம். ஒவ்வொரு ஆளும் அவரோட கற்பனை வளத்திற்கு ஏற்ப அவர்கிட்ட வார விஷயத்தை எல்லாம் அவர் விட்டு அடிக்கலாம். கற்பனை பெயர்கள் அதுக்கு என்ன செய்யலாம், போடலாம், நம்மளும் எழுதலாம். நிறைய இப்ப சிறுகதையெல்லாம் எழுதுவாங்க, அந்த நூற்றாண்டுல அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அப்படியெல்லாம் எழுதுவாங்க. ஒன்றுக்கும் நம்பகமான எந்த தகவலும் இல்லை. நம்மள்ட்ட ஒரு ஹதீஸ் வந்துச்சு என்றால் நம்ம என்ன சொல்றோம், இது சஹீஹானது, இது லைவானதுன்னு சொல்றோம், இது பலமானது, இது பலவீனமானது என்று சொல்றோம். என்னத்தை வச்சு சொல்றோம், அறிவிப்பாளர் வரிசையை வைத்து சொல்கிறோம். அறிவிப்பாளர் வரிசையில யாராவது பலவீனமான ஆட்கள் இருப்பாங்க என்றால் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்றோம். அறிவிப்பாளர் வரிசைகளுக்குள்ள காலம், அந்த இடைவெளி தூரமாக இருக்கும் என்று சொன்னால் நாம இந்த அறிவிப்பு பிழை, இது பலவீனம் என்று சொல்றோம். இப்படி கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்களுடைய வரலாறு முஸ்லிம்களிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் வரலாற்றை மிகவும் நன்றாக பாதுகாத்த ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் தான். வேறு எந்த ஒரு சமுதாயத்திற்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு இல்லை. ஆனா ஷியாக்கள் இந்த சிறப்பு எடுக்க முடியாது. இந்த சிறப்பு ஷியாக்களுக்கு இல்லை. ஏன், அறிவிப்பாளர் வரிசை இல்லையே அவங்களுக்கு. அறிவிப்பாளர் வரிசை தேவையில்லை. ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவராக சும்மா சொல்லலாம். ஏன், எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால் எனக்கு இது அறிவிக்கப்பட்டுச்சு, அல்லது கனவுல வந்துச்சு, நான் இருக்கிற போது காதுல ஊதுப்பட்டுச்சு, அப்படி சொல்லலாம். என்ன நடந்தாலும் அது அல்லாஹ் கிட்ட இருந்தா வருது அவருக்கு. அப்படி ஷியாக்கள் நம்புகிறார்கள். இது ஒரு விசித்திரமான நம்பிக்கை. எப்படி இந்த வகி வருது உங்களுக்குன்னு கேட்டால் ஷியாக்கள் இமாம்கள்ட்ட எப்படிப்பா இந்த வகி உங்களுக்கு வருதுன்னு அவங்கள்ட்ட கேட்டா, ஏண்டா ரசூல்லா மரணிச்ச உடனே வகி என்ன செய்யப்பட்டது, நின்றுச்சு. அல்லாவுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள நேரடி தொடர்பு ரசூல்லாவுடைய மரணத்தோடு என்ன செஞ்சுட்டு அறந்து போயிடுச்சு. வகி இந்த உலகத்துக்கு வாரது நின்றுச்சு. ஆனா ஷியாக்களுடைய இமாம்கள் சொல்றாங்க எங்களுக்கு வகி வருது. சரி, எப்படி இந்த வகி உங்களுக்கு வருதுன்னு அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. அந்நக்ரூஃபில் அஸ்மாயி, எங்கட காதுகள்ல ஊதப்படுது, எங்கட காதுகள்ல ஊதப்படுகிறது, எங்கட காதுகள்ல கொட்டப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இதை அவர்களுடைய குலைனி என்று சொல்லக்கூடியவர் அவர்களுடைய மிகவும் முக்கியமான நூலான அல் காஃபி என்று சொல்லக்கூடிய நூல்ல பதிவு செஞ்சிருக்கார். என்னையாம், அவங்களோட காதுல ஊதப்படுகிறதா, அவங்களோட காதுல போடப்படுகிறதா. சரி, உசூல் காவியில இது தொடர்பான இன்னும் ஒரு அறிவிப்பு என்ன செய்து மேலதிகமா இதை விளங்கப்படுத்தி வருது.
எப்படி இந்த வகி வாரது என்று சொன்னால், அவங்களுக்கு சில நேரம் உள்ளத்துல உதயமாகும், சில நேரம் காதில் என்ன செய்யப்படும், போடப்படும், சில நேரம் அல்லாஹு தஆலாவே நேரடியா அவங்களுக்கு கட்டளையிடுவான். அப்ப 3 விதங்கள்ல அவங்களுக்கு என்ன செய்யப்படுதான், வகி வருதான். சும்மா நாம அவங்கள்ட்ட கேட்டா, காதுல ஊதப்படுறதெல்லாம் வகின்னு எடுக்கலாமா? காதுல விழுகிற தகவலை எல்லாம் ஒரு ஆள் வகின்னு எடுக்கலாமா? உண்மை என்று சொல்லி நம்பலாமா? அப்படி நம்பினா அவனை விட கூழ்முட்டை வேற யாரும் இருப்பானா? இருக்க மாட்டான் உலகத்தில். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கேட்கிறதையெல்லாம் உண்மை என்று நம்பி பேசுறவன் தான் பொய்யன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கஃபாபில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று என்னண்டா அவன் கேட்கிறதையெல்லாம் நம்பி மத்தாக்களுக்கு சொல்றது. அப்ப கேள்விப்படுற தகவல் எல்லாம் உண்மையா இருக்காது. கேள்விப்படுற தகவல் எல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியமும் இல்லை. ஆனா இந்த இமாம்கள் என்னையாமண்டா அவங்களோட காதுல விழுகிற தகவல் எல்லாமே வகிதானா, அது வகி வந்ததாக அவங்க நினைச்சுக்குவாங்களாம். ஆனா யாரு சொன்னாருன்னா அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு விசித்திரமான விஷயம். காதுல விழுது, யாரு சொன்னாருன்றலாம் தெரியாது. காதுல விழுந்தா வகின்னு ஏத்துக்குவாங்க. யாரு சொன்னாருன்றலாம் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படித்தான் நம்புறாங்களோ தெரியல. காதுல விழுந்தால் வகின்னு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க. யாரு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஷைத்தான் கூட என்ன செய்யலாம், கத்தலாம், வாய்ப்பு இருக்கு கத்துறதுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய ஷைத்தான்கள் ஏஞ்சிருக்காங்க, விளையாட்டு காட்டியிருக்காங்க. ஆயத்துல் குர்சியை கூட ஷைத்தான் என்ன செய்யறான், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர் வந்து முறைப்படுறார், நடந்த சம்பவத்தை என்ன செய்யறார், முறையிடுறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர் நம்பல, ஆயத்துல் குர்சின்னு நம்பல, அவர் நம்பிட்டு வந்து முறைப்படல. இப்படி ஒன்று நடந்துச்சு என்னன்னு கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் கற்றுத்தந்தது உண்மை, ஆனால் அவன் ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கற்றுத்தந்தது உண்மை, அவன் ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கி, நேரடியாக அல்லாஹ் கிட்ட இருந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கி. இப்ப ஒத்தருமே இல்லை. இப்ப ஷைத்தான் வந்து எந்த நேரமும் உண்மையை தான் சொல்லுவானா நம்மள்ட்ட, அப்படின்னு அவன் ஷைத்தானா இருக்க மாட்டான். எந்த நேரமும் வந்து உண்மையை சொன்னானண்டா அவன் ஷைத்தானா இருக்க மாட்டான். அப்ப அவன் சில நேரம் பொய் சொல்றதுக்கும் பெரும்பான்மையான நேரங்கள்ல பொய் தான் அவன் சொல்லுவான். அப்ப ஷைத்தான் கூட சில நேரம் காதுகள்ல போடலாம். ஆனா இமாம்கள் என்ன சொல்றாங்களாமண்டா, அவங்களோட ஷியாக்கள் இமாம்கள் என்ன சொல்றாங்களாமண்டா, எங்கட காதுல விழுந்துச்சுன்னா போதும், அது அல்லாஹ் கிட்ட இருந்து வர வகிதான். எங்கட உள்ளத்துல ஒன்று உதயமாகிட்டுமென்றால் அது அல்லாஹ் எங்களுக்கு அறிவிக்கிற வகி. அப்ப ஷியாக்களுடைய இமாம்கள் செய்கின்ற கற்பனை முழுக்க வகி என்று அவர்கள் நம்புகிறார். இது நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம், ஒரு மனுஷன் இதை நம்புவானா? ஆனா ஷியாக்கள் நம்பியிருக்காங்க. இப்ப கற்பனை எல்லாம், இமாம்களுடைய கற்பனைகள் எல்லாம் வகி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது நானா சொல்லல, அவர்களுடைய முக்கியமான நூல் உசூலுல் காவி, காவியில 3 வகையா காவி என்ற நூல் பிரியுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உசூல் என்று சொல்லி பிரி